அனைவருக்கும் இயற்கையோடு கலந்த இனிய காலை வணக்கம். இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலால் அடிக்கிறோம் என்பது எப்படி நகர்கிறது என்று நாம் வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர். வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை சுத்தமாய் வைத்திருப்பது நமது கடமை. தூய்மை என்பது நமது சுய நடவடிக்கைகளிலிருந்து வருகிறது. இதைத்தான் நம் முன்னோர்கள் கூழானாலும் குளித்து குடி, தந்தையானாலும் கசைக்கட்டு, புறந்தூய்மை நீரானமையும் என்று கூறுகின்றன. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒலி மாசுபாடு என்று நமது சுற்றுப்புறம் அநேக மாசுபாடுகளால் சீரழிந்து வருகிறது. 2022க்கான உலக சுற்றுச்சூழல் குறியீட்டில் இந்தியா 180வது இடத்தில் கடைசி நாடாக உள்ளது என்று தந்தி தொலைக்காட்சி செய்தி கூறுகிறது. இதை அமெரிக்காவின் ஏல், கொலம்பியா, மெக்பெயின் ஃபவுண்டேஷன் போன்ற பல்கலைக்கழகங்கள் இணைந்து உருவாகியுள்ளது. இது என் மனதை வருத்தமடை செய்தது. இதை நாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்று யோசித்தேன். கண்டிப்பாக முடியும், நம்மால் மட்டுமே முடியும் என்று முடிவுக்கு வந்தேன். சின்னஞ்சிறுசெல்லாம் சிகரெட்டு பிடிக்குது, சுத்தப்பன் மார்க்கெட்டு தீப்பெட்டி கேட்குது எனும் நாட்டுப்புற பாடல் கூறுவது போல் மோசமான குழந்தைகளாக இல்லாமல் நாட்டை காக்கும் வீரமான குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று முடிவிட்டேன். சுத்தம் சுகம் தரும், சத்தம் சுமை தரும் என்பதை உணர்ந்து வாகனங்களிலும் விழாக்களிலும் அதிக ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். பூமிக்கு மேலே நின்று நீரை தேங்க விட்டு நோயை பரப்பாமல் பூமிக்கு அடியில் நீரை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளை தவிர்த்துவிட்டு கடைகளுக்கு செல்லும் போது கையை ஆட்டிக்கொண்டு செல்லாமல் துணி பையை கையில் எடுத்து செல்ல வேண்டும். மஞ்சள் பையை மட்டம் என்று ஒதுக்கிவிடாதீர்கள். அதுதான் நம் கெத்து, நம் சொத்து. ஆனால் இவ்வுலகம் ஏன் அக்கம் பக்கத்தார்கள் கூட நம் மஞ்சள் பையை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனா எப்படி பார்க்கணும்னு ஒரு மெட்டுப்பாட்ட சொல்றேன். அதை கேட்டுட்டு சொல்றீங்களா, ஓகே சொல்லுங்களான்னு முடிவு செய்யுங்க. துணி பைய தூக்கிட்டு போனா குறுனே பார்ப்பாங்க, கட்டப்பைய தூக்கிட்டு போனா குறுக்காம இருக்கா பார்ப்பாங்க. துணி பையோ கட்டப்பையோ பையில எதுவும் இல்லைங்க, ஆனா மனிதா சுத்தி சுத்தி மோசமா பார்க்க மனுஷா சொல்றீங்களா சொல்றீங்களா மிக கடையும் மட்டன் கடையும் எங்க வேணா போலாங்க. போகும்போது துணி பைய கையில கொண்டு போனோங்க. மக்கும் பைய எப்போதுமே நாட்டை காக்கும் நிதி. சொல்றீங்களா சொல்றீங்களா மஞ்சப்பைய தூக்கி போனா ஒரு கட்டா சொல்வாங்க, கேரி பேக்க தூக்கி போனா கெட்டுன்னு சொல்வாங்க. மஞ்சப்பையோ கேரி பேக்கோ திட்டம் எல்லாம் ஒண்ணுங்க, துணி பைய மட்டும்தாங்க சோலை காக்கும் நிதி. சொல்றீங்களா சொல்றீங்களா எப்போதும் துணி பைக்கு ஓகே சொல்லுங்க, கேரி பேக்குக்கு நோ சொல்லுங்க. என் இளைய தலைமுறையை முக்கியமான ஒன்றை சொல்கிறேன். பேச்சு போட்டியிலும் கட்டுரை போட்டியிலும் வசனம் எழுதுவதை விட நிஜ வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதுதான் நாம் இந்த பூமிக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு. சோம்பேறித்தனத்தாலும் அலட்சியத்தாலும் நாம் செய்கிற சிறு சிறு தவறுகள் நம்மையும் நம் சந்ததிகளையும் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும். அதற்கேற்றபடியே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தில் இயற்கை அறிந்த செயல். உண்மையில் ஒரு மனிதனை சுற்றி இயற்கை சூழல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ பாரதி அழகாக எடுத்துரைக்கிறார். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும், அங்கு குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வர வேணும் என்று. ஆனால் பாரதி இன்று இருந்திருந்தால் எப்படி பாப்பா பாடலை பாடியிருப்பார் தெரியுமா? பல லட்சம் வாகனங்கள் புகையை தெளிகிறது பாப்பா, நல்ல முத்து சுடர் போல நெகிழி பைகள் பளபளப்பா இருக்கிறது பாப்பா, அவை பூமிக்கு மேலே நின்று மழை நீரை உள்ளே விடாமல் தடுக்கிறது பாப்பா, பல 1000 ஆண்டுகள் மக்காமல் நம் தலைமுறையை கெடுக்கிறது பாப்பா, சாலை ஓரத்தில் மக்கள் துப்பும் எச்சில் நல்ல நோயை தருகிறது பாப்பா, நாமும் இதையெல்லாம் சகித்து கொண்டே வாழ்ந்து பழகிவிட்டோம் பாப்பா என்று மனம் நொந்து பாடியிருப்பார். நாம் அனைவரும் மெல்லிய நூலிலேயால் இணைக்கப்பட்டவர்கள்.
உன்னை துன்புறுத்தினால் அது என்னை துன்புறுத்தும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். அதற்கேற்றபடியே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுய ஒழுக்கமாய் நடந்து கொள்ள வேண்டும். புதிதாய் பிறக்கும் இளம் தளிர்கள் நடைபழகும் பிஞ்சு மலரடிகள் இவ்வுலகில் பாதம் பாதிக்க நம்பிக்கையுடன் பாதம் பாதிக்க பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே உயிர்கோளும் நமது வீடுமான பூவுலகை பத்திரமாய் பார்த்திருப்போம். சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.